குட் ஆஃப்டர்நூன் வியூவர்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ உங்கள் ஸ்க்ரீன் இப்படி இருக்குது சரிங்களா? இந்த மாதிரி ஐகான்ஸ் கலெக்டடாக இருக்குது. ஆனால் இது இப்படி இருக்கணும், நான் தான் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி நான் முதல்ல வந்துட்டு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஐகான்ஸ் வந்து குரூப் பண்ணுறது எப்படி அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இல்லைன்னாலும் வந்துட்டு இது சொல்கிறது பெட்டர். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு 4-5 வாட்டி கம்மி ஆப்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. பட் 4-5 வாட்டி தேய்ச்சிட்டே இருப்பாங்க ஸ்க்ரீன் முன்னாடி பின்னாடியும் போயிட்டு. ஸோ இப்படி ஒரு 2 ஸ்க்ரீன் இருக்குது ஆப். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. மேலேயும் கீழேயும் விரல் போயிட்டுருக்கும். ஸோ சிம்பிளாக வந்துட்டு குரூப் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இன்டர்நெட் எடுத்துப்போம். ஸோ எதெல்லாம் வந்து இன்டர்நெட்டு, இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் ஒரு ப்ரௌசர் இன்டர்நெட், அதை டேப் பண்ணி, அதாவது ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் ஓப்பன் அடித்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். பட் என்னென்னா நான் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கை எடுக்காமல் ஹோல்ட் பண்ணுறேன். இப்படி வருதா? இப்போ நான் அப்படியே மூவ் பண்ணுறேன். இப்போ பிரேவுன்னு ஒரு ப்ரௌசர் இருக்கா, அது போன உடனே இப்போ பாருங்கள் அப்படியே பாப்அப் மாதிரி ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகுதா, அப்படியே விட்டுருங்க, உள்ளே போய்டும். இப்போ டூல்ஸ்ன்னு இருக்குது சரிங்களா? அது நேம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், திரும்ப வெளியே டேப் பண்ணுறேன், அவ்வளோதான், ஃபோல்டர் க்ரியேட்டட். இப்போ கீழே க்ரோம் இருக்குது இல்லையா, அதையும் நான் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுறேன், மேலே தள்ளிட்டு போய் அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறேன். சரியா? இப்போது 3 ப்ரௌசர்ஸ், இதெல்லாம் நாம் இன்டர்நெட் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இப்போது மேலே டூல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நேம் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்டுன்னு கொடுக்கலாம், இப்படி கொடுத்துடலாம். ஆர் ப்ரௌசர்ஸ் அப்படின்னும் கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ டிக், அவ்வளோதான். இப்போ ஈஸியாக குரூப் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு 2 இடத்துல. அதே மாதிரி இப்போது வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ மேலே யூடியூப் மியூசிக், தென் விஎல்சி, இதெல்லாம் மீடியா. சரியா? இப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி குரூப் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட், தென் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட், அப்புறம் ஒரு ஐக்கான் மேலே, முதல் ஐக்கான் மட்டும் ப்ரெஸ் பண்ணி வேறு ஒரு ஐக்கான் மேலே வைக்கும்போது ஃபோல்டர் ஓப்பன் பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க. மற்றதெல்லாம் வந்து அப்படியே குரூப் பண்ணிடலாம், ஈஸியாக உள்ள தள்ளி. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்குது. இப்போ சிஸ்டம் ஆப்ஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா, செட்டிங்ஸ், அதே மாதிரி நோட்ஸ், கேலண்டர், ஃபிட்னஸ் ஆப், தென் இந்த ஃபைல் மேனேஜர் இருக்கு இல்லையா அது. ஆனால் இதில் ஒரு செக்யூரிட்டின்னு இருக்கு இல்லையா, அதுவும் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து மை ஃபோன். இப்போ வேற ஒரு ஃபோனுக்கு வேறு மாதிரி இருக்கும். பட் கிட்டத்தட்ட வந்து சேம். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதே மாதிரி குரூப் பண்ணிக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று அப்படியே வச்சு கொண்டு போகிறேன். இப்போ ஃபைல் மேனேஜர் பிடிச்சி இப்போ இதில் எடுத்து வைக்கிறேன். கால்குலேட்டர் அதை பிடிச்சி நான் இதில் தள்ளுறேன். நோட்ஸ் அதை பிடிச்சி நான் இப்படி உள்ளே தள்ளுறேன். தென் கேலண்டர் அதை பிடிச்சி நான் உள்ளே தள்ளுறேன். தென் அதுக்கப்புறம் கேமரா அதை பிடிச்சும் நான் அப்படி உள்ளே தள்ளுறேன். இப்போது ஃபிட்னஸ் ஆப் அதையும் உள்ளே தள்ளிடுறேன். ரைட் ஆச்சா? இப்போது வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, 8 ஆப் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் ஆப்புக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது கண்ணில் படாது. நீங்கள் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணி கால்குலேட்டர் உள்ளே வச்சுருங்க. பட் ஒவ்வொரு தடையும் என்ன பண்ணி இப்படி வெளியே எடுத்துகிட்டு இப்படி உள்ளே போயிட்டு திரும்ப வந்துட்டு வருவீங்க. சரியா? இப்படி மேலே தள்ளிட்டு கீழே தள்ளிட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க, இங்கே ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது, தெரியறதில்ல. பார்த்தீங்களா? இப்போ டேப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும், அது வந்து ஓப்பன் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரே ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு, ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி இப்போ கை விரல் எடுத்துருங்க. இப்போ மேலே எடிட் ஃபோல்டர்னு வருதா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரெகுலர், செகண்ட் என்லார்ஜ்ட். அதை டேப் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி மேலே ப்ரிவ்யூ காட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஐக்கான் உங்களுக்கு மெயின் ஆப்ஸ் இப்படி வச்சுட்டு மீதி எல்லாம் வந்து சின்னதாக இப்படி உள்ள தள்ளி வச்சிடும். ஆர் உங்களுக்கு எல்லா ஆப்பும் வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ எல்லாம் காமிச்சிருச்சு. நாம் உள்ளே என்னெல்லாம் ஆப் போட்டு வச்சுருந்தோமோ அதுதான் வந்துட்டு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் அப்படின்னு காட்டுச்சு. நான் அப்போ என்ன பண்ணுறேன், செகண்ட் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெகுலர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து XXL. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடுச்சு. ஓகே, சரி ரைட், இங்கேருந்தே நான் காட்டுறேன்.
இப்போது இந்த ஸ்க்ரீன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இருக்கு இல்லையா, இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கள் பக்கத்தில் கீழே ஒரு சிம்பிள் ஆப்ஸ் ப்ரோன்னு இருக்கு இல்லையா, அந்த நான் ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஆப்ஷன், இந்த பெரிய ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா ஐகான்ஸு, இந்த இப்போ ஃபோல்டர்னு இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா என்லார்ஜ் சைஸில், அதை நான் வந்துட்டு ஃபோல்டருக்குள்ளே இப்படி போயிட்டு இப்படி கிளிக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நான் இருந்தபடியே இந்த ஃபோல்டரில் இருந்தபடியே இப்போ கால்குலேட்டரை கிளிக் பண்ண போகிறேன். கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சூப்பரா? அதே மாதிரி நான் செட்டிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். சூப்பரா? பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு? அவ்வளோதான், ஈஸி. இப்போ உங்களுக்கு இப்படி இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ்னால், சிங்கிள் டேப் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. சிங்கிள் டேப்லேயே உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்படி பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து தெரியாது. நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தும் அது இருக்குன்னு தெரியாது. ஸோ இதுதான் விஷயமே. இப்போது இதே வந்து பார்த்திங்கன்னா, நான் திரும்ப ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் அண்ட் எடிட் ஃபோல்டர் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாச்சு, தேர்ட் ஆப்ஷன் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்லார்ஜ், அதை கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ப்ரிவ்யூ எப்படி இருக்குது பாருங்கள். இருக்கிற ஐகான்ஸ்லாம் எப்படி முதல்ல வந்து 3 ஐகான் வந்துட்டு பெருசாகவும், மீதி 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக, அதாவது நான் இம்பார்ட்டண்ட் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் சின்னதாக வந்து குரூப் பண்ணிக்கும். ஸோ இதை நான் டிக் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்டில் லெஜிபிள். எஸ் ஸ்டில் லெஜிபிள் தான். இப்போது நான் வந்து இப்போ செட்டிங்ஸ் ஆப் இருக்குது இல்லையா, அந்த கியர் ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸ் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும் சிங்கிள் டேப்பில். வேறு இந்த சின்ன ஃபோல்டர் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணோன்னா நான் வந்து அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து பெருசாகிடுச்சு. சரியா? இப்போது நான் கால்குலேட்டரை டச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வரும். இப்போது நீங்கள் கேட்கலாம், இந்த இப்போ வெளியே வந்துடுறேன். இந்த ஃபைல் ஃபோல்டர் செக்யூரிட்டி ஆப் அந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, தண்டர் போல்ட் போட்டு தென் அப்புறம் இந்த கியர் ஆப் ஐக்கான், இந்த மாதிரி வந்து 3 வந்துட்டு பெருசாக இருக்குது, மற்றதெல்லாம் சின்னதாக இருக்குது. எனக்கு அப்படி வேண்டாம். எனக்கு கால்குலேட்டர் வந்துட்டு வெளியே இருக்கணும், அப்புறம் கேலண்டர் வெளியே இருக்கணும், அப்புறம் செட்டிங்ஸ் வெளியே இருக்கணும். அவர் கால்குலேட்டர், இப்போது கால்குலேட்டர், கேமரா, அப்புறம் செட்டிங்ஸ், இது 3 மட்டும் பெருசாக இருக்கணும். அடிக்கடி யூஸ் பண்ணுவோன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஃபஸ்ட்டு ரோல் என்ன இருக்குது, செக்யூரிட்டி, செட்டிங்ஸ், ஃபைல் மேனேஜர். நான் என்ன பண்ணிக்கிறேன், கால்குலேட்டரை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் மேலே தள்ளுறேன். ஐகான்ஸ்லாம் மூவ் ஆகும். திரும்ப கேமராவை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி அப்படியே மேலே மூவ் பண்ணி செகண்டில் வைக்கிறேன். திரும்ப செட்டிங்ஸை வந்து நான் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி அதை வந்து தேர்டாக வைக்கிறேன். அவ்வளோதானே. இப்போ நான் வெளியே டேப் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். சூப்பராக மாறிடுச்சா? முன்னே என்ன இருந்துச்சு, அந்த க்ரீன் கலர் ஐக்கான் இருந்துச்சு, தென் அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஆப் இருந்துச்சு, தென் ஃபோல்டர் ஐக்கான் இருந்துச்சு. இப்போது உங்கள் கால்குலேட்டர், கேமரா, செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியன்றனால நாம் அதை வந்து உள்ளே வந்து ரீஆர்டர் பண்ணியாச்சு. மற்றதெல்லாம் வந்து சின்ன ஃபோல்டருக்குள்ளே குரூப் ஆகிடுச்சு. இப்போ நான் டைரெக்டாக கால்குலேட்டர் அடிக்கிறேன், ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி நான் வந்து செட்டிங்ஸை அடிக்கிறேன், ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்படி இருந்தும் தெரியாமல் வந்துட்டு விட்டுடுறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். பிகாஸ் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணலைன்னா இந்த கம்பெனி என்ன பண்ணால் பின்னாடி வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க, யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை டிஃபால்ட்டாகவே ஓரளவுக்கு டேட்டா போகும், நீங்கள் என்ன தான் டிசேபிள் பண்ணி வச்சுருந்தாலும். அப்போ என்ன ஆகுனா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்லன்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுறாங்க, அடுத்த வாய்ஸ் அப்டேட்டில் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் மற்றவங்க சொல்கிறதே தான் நானும் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பாய்.